சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம். சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது சதுரங்கப்பட்டினம். இது ஒரு கடற்கரை ஊர் அப்படின்னே சொல்லலாம். இந்த சதுரங்கப்பட்டினத்தில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, மலைமண்டல பெருமாள் இங்கே எழுந்தருளி சேவை சாதிக்கிறது தான் ரொம்பவே விசேஷம். இந்த சதுரங்கப்பட்டினத்துக்கு தென்பத்ரி அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. அதாவது வடக்கே பத்ரிநாத் போய் பெருமாளை சேவிக்க முடியாதவா தென்பத்ரி என்று சொல்லப்படும் சதுரங்கப்பட்டினத்துக்கு வந்து ஸ்ரீ மலைமண்டல பெருமாளை சேவிச்சா அதற்கு ஈடான பலன் கிடைக்கும் அப்படின்றது வரலாறு. இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. என்ன அப்படின்னா, அஷ்டநாக கருடன் இங்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான பெருமாள் கோவில்கள்ல ஸ்ரீதேவி தாயாரோட எழுந்தருளி இருக்கும் பெருமாள் இங்க பூதேவி தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பூதேவி சமேதரா எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். சர்வதோஷம் நீக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்தலமாகவும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரும் ஒரு தலமாகவும் இந்த சதுரங்கப்பட்டினம் ஸ்ரீ மலைமண்டல பெருமாள் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட வரலாறு என்ன, இந்த கோவிலின் அமைப்பு என்ன அப்படின்றது இந்த திருக்கோவிலோட பட்டாச்சாரியார் சொல்ல கேட்டு பெருமாளை சேவிக்கலாமா? இப்போ நீங்கள் எல்லாருமே பத்ரிநாத்துக்கு வந்திருக்கு. இது தென்பத்ரி. எப்படி வடபத்ரி விசேஷமோ அதே மாதிரி இது என்ன விசேஷம்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பத்ரிநாத். பத்ரிநாத் என்ன விசேஷம், அவ்வளோதான். பத்ரிக்கு போனால் ஒரு பெரிய புண்ணியங்கிற மாதிரி இங்கே தென்பத்ரிக்கு வந்திருக்கல. அது வடபத்ரி, இது தென்பத்ரி. பத்ரிநாத்துக்கு வந்திருக்கு. அந்த பத்ரி நாராயணனும் 20 அடி ஆஞ்சநேயரும் இப்போது நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது. அந்த கோவில் எல்லாம் பூமியில் புதஞ்சி போயிருக்கு. இப்போ நீங்கள் இருக்கிறது, நீங்கள் பார்க்குறது மலைக்கோவில். மலையில் இருக்கு, மலையில தான் இருக்கேன். இது மலைக்கோவில். இது அதனால தான் மலை மண்டல பெருமாள்னு பேர். மண்டலம்னா தலைமையான இடம். மலையில் இருக்கிற எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல சேவிக்கிறதுனால மலைமண்டல பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோடு இங்கே இருக்காருங்க. அந்த பெருமாளுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா அவள் 3 பேருமே ஸ்ரீதேவி பூமி தேவியோடு சேர்ந்து இந்த பெருமாள் 3 பேரும் பூமியிலேருந்து வந்தவா தான். அதனால் இந்த க்ஷேத்திரம் வந்து இங்கே 4 நிலையில் இங்கே பெருமாளை சேவிக்கக்கூடிய க்ஷேத்திரம். நின்று நடந்து இருந்து கிடந்து. நின்ற கோலமும் நடந்த கோலமும் நீங்கள் பார்த்த அந்த வரதராஜ பெருமாள். அமர்ந்த கோலம் இங்கே உள்ளவே இந்த ஓரத்திலேயே பார்த்துருக்கலாம். இருட்டுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, லக்ஷ்மி நாராயண பெருமாள். படுத்த கோலம், கிடந்த கோலம் ரங்கநாதன். நின்று நடந்து இருந்து கிடந்துன்னு அது என்ன நின்ற கோலம் சரி, ஒரே பெருமாள். அது எப்படி நடந்த கோலத்துக்கு வர அப்படின்னா, கஜேந்திர மோட்சம் நடந்த ஸ்தலம். யானையை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் கையில் இந்த சக்கரம் கீழே இறங்கி இருக்கும். சங்கு மேலே இருக்கும். ஒரு கை கீழே ஒரு கை மேலே, ஒரு பாதம் முன்னாடி ஒரு பாதம் பின்னாடி. அப்போ என்ன செய்கிறார் பெருமாள், சக்கரத்தாழ்வார சொல்கிறார், நீ பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாகிரு. வந்திருக்கும் 2 பேருமே என் பக்தன்தான், நீ யானையை காப்பாற்றுறேன்னு முதலிய சம்மாரம் பண்ணிடாத. 2 பேருக்கும் நான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமாளே நடந்த கோலம். அவரே நடந்து வரார். நடந்து வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ண க்ஷேத்திரம். அதனால் கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண க்ஷேத்திரமாக இருக்கிறதுனால இது கஜேந்திர வரதனாகவும் இந்த இடத்துல இருக்கார். இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க தனித்தனி தாயார்கள் இருக்கா. எப்படி வரதராஜருக்குன்னு வர்றபோது அங்கே பெருந்தேவி தாயார், அதே மாதிரி இங்கே லக்ஷ்மி நாராயணன் மடியில் லக்ஷ்மி வச்சுட்டு அங்கே தனி தாயாராக மகாலட்சுமி தாயார். ஒரே கோவிலில் 2 தனி தாயார்கள் இருக்காங்க. இங்கே 2 தாயாரை சேவிக்கலாம். இந்த பெருமாளுடைய பாதமும் கருடனுடைய தலையும் ஒரே லெவலில் இருக்கும். கருடனுக்கு 8 சர்ப்பங்கள் இருக்குது. தலையில் ஒரு சர்ப்பம், 2 காதில் 2 சர்ப்பம், மாரில் 2 சர்ப்பம், தோள்பட்டியில் 2 சர்ப்பம், இடுப்பில் ஒரு சர்ப்பம். மொத்தம் அஷ்டநாக கருடனாக இருக்கிறதுனால இது சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. எப்படி காளேஸ்வரி எவ்வளோ விசேஷமோ, திருநாகேஸ்வரம் எப்படி விசேஷமோ, திருப்பாம்புபுரம் எவ்வளோ விசேஷமோ அதே விசேஷங்கள் தான் இங்கே.
மீதி நாட்களில் பார்த்தேன்னா பரிகார நாட்களில் விசேஷ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரையல்னு கேட்டேன்னா கும்பகோணத்துலேருந்து வரையணுவான். ஏன் அங்கே பக்கத்தில் திருப்பாம்புபுரம் இருக்குது, அங்கே பண்ணிடலாமே. இல்லை, எங்கள் ஜோசியார் வலங்கைமானில் சொன்னார், இந்த கருடனுக்கு போய் பூஜை பண்ணால் தான் நன்னா இருக்கும்னு திருநாகேஸ்வரத்தில் இருக்கிறவங்களும் வருவான், திருப்பாம்பூரத்துலேருந்து வருவான். அதே மாதிரி காலேஸ்வரியில் இருக்கிற ஜோசியரை இங்கே தான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இங்கே இருக்கிறவா அங்கே போகிறா, அங்கே இருக்கிறவா இங்கே வரா. இந்த ஸ்தலத்துக்கு வந்தால்தான் முடிகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வந்து அவளுக்கு அனுகிரகங்கள் கிடைக்கிறது. ஒரு சில பேருக்கு பாம்புனால தொல்லைகள், வீட்டில் எந்த நேரம் பாரு கதவை திறந்தா பாம்பு, உள்ளே திறந்தா பாம்பு, வெளியில் வந்தால் பாம்பு, இந்த மாதிரி வண்டியில் ஏறினா வண்டியில் பாம்பு, இப்படின்னு இருக்கிறவா எல்லாமே இங்கே வந்து இந்த கருடனுக்கு பூஜை பண்ணி இங்கே அனுகம் பண்ணிட்டு போவாள். இந்த மாதிரி நிறைய பேர் அங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து இந்த பாம்பு விஷயத்துக்குன்னே வர்றவாலே நிறைய பேர் வருவாள். அவள் அங்கேருந்து இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போவோம். அதனால் இந்த கருடன் வந்து இங்கே விசேஷமானவன். அதனால் இந்த கருடனை பிரார்த்தனை பண்ணிட்டாலே, கருடனுக்கு விளக்கு போட்டாலேயே இங்கே சர்பதோஷம்னா பெரிய இது என்னமோ பெரிய பரிகாரம் பண்ண போகிறாளோன்னுலாம் இல்லை. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சர்பதோஷம்னா என்னென்னா, அவள் கையால் 9 வாரங்கள் குரு வாரங்களில் ஆரம்பித்து இதை பண்ணி, ஒரு வியாழக்கிழமை ஆரம்பித்தா 9 வியாழக்கிழமைகளில் என்னால் வர முடியாது, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேனே, என்னால் அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுன்னா ஒரே நாளில் 27 நெய் தீபத்தை போட்டுவிட்டு கருடன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனாலே முடிஞ்சு போச்சு அவளுடைய தோஷங்கள். இங்கே அவ்வளோதான். அதனால் சிம்பிளாக இருக்கிறதுனால எல்லாரும் இங்கே வர ஆரம்பிச்சுருப்பாங்க. இங்கே வந்து அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு போயிடலாம். இதுக்குன்னு தனியாக பெரிய பரிகாரங்கள்ன்றது இங்கே ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த விசேஷமான இது விளக்கு போடுறது தானே, நெய் தீபத்தை ஏற்றிட்டு போனாலே போதும். அதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய ஒரு மகாத்தியமான இது. இந்த பெருமாளை யார் யார் வழிபட்டிருக்கா, இவ்வளோ பெரிய பெருமாளாக இருக்கார், யார் யார் வழிபட்டிருக்கான்னா, இங்கே ஆழ்வார்களில் பூதத்தாழ்வார் சேவிச்ச ஸ்தலம். அடுத்தது சித்தர்கள் 14 சித்தர்களுமே இந்த ஸ்தலத்தில் இருக்கா. அதில் அதிகமான பலனை அனுபவிச்சவர் அகத்தியர், போகர், பாம்பாட்டி, பதஞ்சலி. இது படிக்கட்டாகவே இருக்கு. இங்கே 2 சர்பம் இருக்கும். இந்த படிக்கட்டில் பதஞ்சலி ரிஷியை இங்கே படிக்கட்டாகவே இருக்கார். போகருக்கு பறக்கிற சக்தியை கொடுத்த ஸ்தலம். சித்தர்கள்லேயே பறக்கிற சக்தி உள்ள ஒரே சித்தர் போகர் தான். அந்த போகருக்கு பறக்கிற சக்தியை கொடுத்தவர் இந்த கருடன். அதனால் என்ன பண்ண வேண்டியது, காத்தால் வர வேண்டியது, சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டியது, இங்கேருந்து பறந்து சீனாவுக்கு போகதட்சன்ற பேரில் அங்கே போயிட்டு அவள் சிஷ்யாக்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஊரில் கொண்டு வந்து சீனாக்காரங்க மொத்த பேரையும் கொண்டு வந்து இந்த ஊரில் சேர்த்த பெருமை போகரியே சார். இந்த ஊரில் வசித்தவா, இந்த சரௌண்டிங்கில் இருந்தவா எல்லாருமே சீனாக்காரங்க தான். அதனால தான் மோடிஜி சீனாக்கார ப்ரோக்ராமை இங்கே நடத்தினார். மகாபலிபுரத்தில் ஏன் நடத்தினார், இத்தனை ஸ்டேட் இருக்க, ஏன் இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஃபங்க்ஷன் இங்கே ஏன் நடத்தினார்னா, அவா மூதாதையர்கள் எல்லாரும் இங்கே இருந்த பகுதி. அதனால் அவளை கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக அவரும் ரொம்ப, சீன அதிபரும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டார். ஏன்னா எங்கள் முன்னோர்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தா, அவள் இருக்கிற பகுதியில் இந்த ப்ரோக்ராமை நடத்துகிறேன் சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்தது. அதனால் சீனாக்காரர்கள் இங்கே இருக்கார். யுவாங் சுவான்ற சீன யாத்திரை வந்தார், இங்கே வந்தார், அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வைகுந்தவாசன் பெருமாள் போனெல்லாம் காஞ்சிபுரத்தில் அவருடைய அங்கே கல்வெட்டிலேயே இருக்கும் அந்த யுவாங் சுவாங்கனுடைய சிலை. அப்போ அந்த இடத்துல அவர் ஏன் வந்தார் அப்படின்னா, அவர் எந்த ஊரில் வந்து இறங்கினார் அப்படின்னா, இந்த ஊர் தான் துறைமுகம், பெரிய துறைமுகம் இருந்த ஊர் இது, பன்னாட்டு துறைமுகம் இருந்த ஊர் இது. அதனால் இந்த துறைமுகத்துக்கு தான் வந்தேன். அதனால தான் குருவை பார்க்கறதுக்கு வந்த சிஷ்யாக்கள் எல்லாரும் அந்த கப்பல் மூலமாக இங்கே வந்து எல்லாரும் இந்த ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதனால தான் இங்கே அதிகமாக இருக்கும். இந்த கோவிலுடைய மணி இன்றைக்கி சீனாவில் இருக்குது, பீஜிங்கில் இருக்குது. தமிழில் மலைமண்டல பெருமாள்னு இருக்குது. அதில் இந்த மணி எப்படி வந்ததுங்கிற விவரத்தையும் அதில் பதிவு பண்ணியிருக்கா. இன்றைக்கி மியாமர், அன்றைக்கி பர்மா. இங்கேருந்து ஒரு ஷிப்பு பர்மாவுக்கு போகிறது, கரை தட்டி அந்த கப்பல் உடையிற போது அதில் ஒரு மணி இருக்குது. அதில் இரும்பு தளவாடங்கள்லாம் ஏற்றிட்டு போகிறா. அதில் மணி இருந்தது. அந்த மணியில் எடுத்துன்னு வந்து அப்போவும் சீனாவினுடைய கண்ட்ரோல் தான், இன்றைக்கி மியாமரும் சீனாவினுடைய கண்ட்ரோல் தான். அதனால் பேர் தான் மாறித்த தவிர இன்னும் அவளுடைய கண்ட்ரோலில் இருக்கனால அவள் மியூசியத்தில் கொண்டு போய் இதை வச்சுருக்கா. அதனால் இந்த இது இருக்குது. இந்த கோவிலுடைய டிராயிங் எங்கே இருக்குது அப்படின்னா டென்மார்க்கில் இருக்குது. ஏன்னா இங்கே அவளுடைய போர்ட் இருந்தது. அப்போ டச்சுனுடைய போர்ட் இருந்ததுனால அவன் எடுத்துன்னு போய் அவனுடைய டிராயிங்கை அங்கே வச்சுருக்கான். அதில் இன்னும் எத்தனை பிரகாரம் இருந்தது, எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்ததுங்கிற விவரங்கள் எல்லாம் டென்மார்க்கில் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வரணுன்னா அந்த காலத்தில் வெறுமை வர முடியாது, டேக்ஸ் கட்டணும். அதுக்கு திரு அரங்கன்படின்னு பேர். அரங்கன்படியை கட்டினா தான் இந்த ஊர்லேயே அலோ பண்ணுவான்.
அந்த டீட்டெயில் அந்த இது தமிழில் ஜாவா தீவில் இருக்குது. அதனால இது ஒரு இதுலேயும் உலக அளவில் இது பிரசித்தமான ஒரு கோவிலாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஏன்னா பத்ரின்ற போது அந்த வடபத்திரி எவ்வளோ விசேஷமாக, அதே மாதிரி தென்பத்திரியும் அந்த காலத்தில் விசேஷமாக இருந்திருக்கு. எப்படி காசிக்கு போக முடியாத ராமேஸ்வரம் போகிறானா, ராமேஸ்வரம் போகிறவங்க காசிக்கு போகிறானா, அதே மாதிரி அந்த பத்திரிக்கை போலையா இந்த பத்திரிக்கை வா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அதனால தான் இந்த சித்த புருஷர்கள் மகான்கள் எல்லாரும் இங்கே ஒருங்கா. இது பத்ரிநாத். இது இப்போ மலையாக இருந்ததுனால மலை அடிவாரத்தில் இருந்தது எல்லாமே பத்ரி வனம் தான், இளந்த மரம் தான் இங்கே இருந்தது. அந்த பத்ரியினுடைய வனத்தில் தான் இவ அத்தனை பேரும் தபசு பண்ணிட்டு இருந்தான். அதனால தான் இது பத்ரிநாத் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்த ஒரு விவகாரம் என்னென்னா, இங்கே எப்படி சித்தர்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வட இந்தியாவில் பைராகிகள் முக்கியமானவா. அதில் மதுராவில் பிறந்த சீதாராம சுவாமின்ற மகானுக்கு பகவான் உத்தரவு கொடுக்குறார், நீ பத்ரிக்கு போ, உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். அப்போ அவர் சொல்கிறார், மதுராலேருந்து பத்ரிநாத் கிட்டக்க தானே இருக்குது, நான் இந்த பத்ரிக்கு போகல, நான் தென்பத்திரிக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே பிறந்து அந்த இடத்துல இருந்த அந்த மகான் இங்கே வந்து இந்த பெருமாளை சேவித்து முக்தி அடைஞ்ச ஸ்தலம். அவருடைய ஜீவசமாதி இங்கே பக்கத்தில் 7 கிலோமீட்டர்லேயே பைராகி மடம்னு அவர் பேர்லேயே இருக்க அந்த ஊரில் அந்த மகான் ஜீவசமாதி. அந்த மகான் இங்கே வந்து முக்தி அடைஞ்சிட்டார். அடுத்தது ராகவேந்திரர். அவர் இங்கே இருக்கிற இதெல்லாம் புஷ்பகைங்கர்கள் பண்ணிட்டு இங்கேயே இருந்தவர். ராகவேந்திரருக்கு ரொம்ப வருத்தப்படுறார். அவருக்கு பெருமாள் ஏறெடுத்து கூட பார்க்கல. அப்போது அவர் வருத்தப்படுற போது அவரை இது பண்ணி இங்கே ஆஞ்சநேயர் ஒருத்தர், அவர் தான் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அந்த ஆஞ்சநேயருடைய இன்னைக்கும் நீங்கள் எந்த மந்திராலயத்துக்கு போனேன்னாலும் ஆஞ்சநேயர் இல்லாமல் ராகவேந்திர மடம் இருக்காது. ராகவேந்திரருடைய மடம் நீங்கள் எங்கே போனேன்னாலும் ஆஞ்சநேயர் இல்லாமல் ராகவேந்திரர் மடம் இருக்காது. ஏன்னா ஆஞ்சநேயர் தான் அவருக்கு இங்கே அனுகிரகம் பண்ணவர். ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தினால அவருக்கு பெருமாள்கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் பெருமாள்கிட்ட பேசுகிறார். பெருமாள்கிட்ட கேட்குற போது அவர் என்ன சொல்கிறார், பெருமாள் நீ இங்கிருந்து கிளம்பி போ, உனக்குன்னு ஒரு இடம், உனக்குன்னு ஒரு இருப்பிடம், உனக்குன்னு ஒரு நதியை தர, நீ இந்த இடத்த விட்டு நீ கிளம்பி போன்னு அங்கே அனுப்புகிற, மந்திராலயத்துக்கு போன்னு சொல்கிறார். இவன் நான் எப்படி போகிறது, நான் காவேரி கரையில் பிறந்தவனாச்சே, நான் இந்த இடத்த விட்டுட்டு நான் எப்படி நான் அங்கெல்லாம் போகிறது அப்படிங்கிறார். அப்போ அது சொல்கிறார், காவேரியை விட விசேஷமான ஒரு நதி அங்கே துங்கபத்ரான்ற ஒரு நதி வரும், நீ அங்கே போங்கிறார். நான் காவேரியிலே இது பண்ணினேன். கவலைப்படாத, உன்னுடைய ஜீவ சமாதிக்கு வருஷத்துக்கு 2 வாட்டி வெள்ளப்பிரவாகம் எடுத்து அந்த துங்கபத்ரா நதி உன் இருப்பிடத்துக்கு வரும். அவர் பெருமாள் சொன்ன அந்த ஆசீர்வாதம் இன்னை வரைக்கும் நடந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேனல்லாம் டிவிலெல்லாம் போடுவான், துங்கபத்ராவில் வெள்ளம் உள்ளே பூந்துடுத்து மடத்தில் பூந்துடுத்து தண்ணி நிற்கிறதுன்னுவான். அந்த தண்ணியை யாரும் இறைக்கிறது இல்லை, 2 நாள் தான் இருக்கும் அந்த தண்ணி. 2 நாள் கழிச்சு அந்த தண்ணி எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது இன்னை வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அந்த அதிசயம் அது இவர் கொடுத்த ஆசீர்வாதம், அது இன்னை வரைக்கும் நடந்துட்டுருக்கு. அதனால் மந்திராலய மகான் பூஜித்த மலைமண்டலத்தில், அதனால் அவரும் இந்த இடத்துல வந்தவர் தான். தினமும் சாயங்காலம் 6லிருந்து 6:30 மணிக்கு பிரதர்ஷனம் பண்ணுறவாளுக்கு இங்கே விசேஷம். சித்தர்கள் ரவுண்ட்ஸ்லேயே தான் இங்கே இருப்பாங்க. பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். ஒருத்தருக்கு ஜப்பாது வாசனை, ஒருத்தருக்கு விபூதி வாசனை, ஒருத்தருக்கு சந்தன வாசனை, ஒருத்தருக்கு ஃப்ளவர்ஸ் வாசனை, ஒருத்தருக்கு மூலிகைகளுடைய வாசனை, ஒரு சில பேருக்கு ஒரிஜினல் ஸ்மெல். இது இங்கே ரெகுலராகவே நடந்துட்டு இருக்கும். இங்கே சில சேவார்த்திகள் நாங்கள் வருவோம், மணி ஆகிடுத்து வாங்க சீக்கிரம் உள்ளே கூப்பிடுவோம். பார்ப்போம், பாட்டுக்கு உள்ளே வருவா. வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஓரமாக நிற்பான். என்னடா இது உள்ளே வாங்கன்னு சொன்னேன், உடனே பார்ப்பேன். அவர் ஓரமாக நிற்கிற அந்த பவ்யமான அந்த பொசிஷனை பார்த்த உடனே யாரோ கிராஸ் பண்ணுறா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். உடனே என்ன பண்ணுவோம், அவர் உள்ளே வந்த பிறகு சுவாமிக்கு யார் தரிசனம் அப்படின்வோம். இல்லை பிரகலாதன் வந்துட்டு போகிறார், இவர் வந்துட்டு போகிறார் அப்படின்வா. எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவளுடைய இதை வச்சு யாரோ ஒருத்தர் அங்கே இவாளை கிராஸ் பண்ணுறாங்கிறது மட்டும் தெரியும். அவள் சொல்லுவார், நாங்கள் பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான். அதனால் இங்கே நடந்துட்டே. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்கு வருவா, அவளுக்கு இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்லுவோம். அவள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் இங்கே யார் சொல்கிறா, சொல்கிறது எதுன்றது சொல்லப்பட்ட கருத்து தான் இங்கே முக்கியமே தவிர சொல்கிறவா யாருன்னு பார்க்கக்கூடாது. திடீர்னு உங்கள் கூடவே வர்றவங்க கூட ஒரு திடீர்னு ஒரு இது சொல்லுவோம். ஏன்னா சித்தர் அவளுக்கு சொல்ல வைப்பார். அதனால் இது சித்து விளையாட்டுகள் தான். அதனால் அவருக்கு சொல்ல வைப்பார். அது மூலமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அதனால் இங்கே சித்தர்கள் நடமாட்டம் எந்த நேரமும் இருந்துருக்கு.
இந்த கோவிலுடைய வாட்ச்மேனே சார்பம் தான். போருமா? இங்கே ஒரு விளக்கு இருக்கு. அது இங்கே தான் களி முடிய போகிறது, களி ஆரம்பிக்க போகிற கஷேத்திரமும் இதுதான் அப்படிங்கிறத அந்த விளக்கு தான். அந்த விளக்கு மாதிரி இன்னொரு விளக்கு இங்கே வந்து சேரும். 2 விளக்கு என்னைக்கு வந்து சேர்றதோ அப்போ தான் களி இங்கே ஆரம்பமாகுதுங்கிறதும், களி கஷேத்திரம் தான் இது அப்படிங்கிறதும், கலியுக வரதனா தான் இருக்காருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே தான் களி முடிய போகிற கஷேத்திரம். அப்போது அங்கே கிருஷ்ணர் இருக்கார், இங்கே தொட்டில் கிருஷ்ணர் இருப்பார். அந்த இடத்துல தான் ஆளிலை கிருஷ்ணன் பிறக்க போகிறார். அந்த விளக்கு என்ன விசேஷம்னா, கீழே அந்த விளக்கில் வந்து கீழே 6 ஆமைகள் இருக்கும், அது மேலே 6 கிளிகள் இருக்கும், மேலே 4 மணிகள் இருக்கும். அந்த மணிகள் இது பண்ணுற போது 4 கருடன் இருக்கும். அந்த 4 கருடனில் ஒரு கால் சர்பத்தினுடைய தலையிலையும் ஒரு கால் விளக்கு பீடத்திலையும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அதிசய விளக்கு இது. அந்த விளக்கு இங்கே அதுவும் வந்து சேர்ந்த விளக்கு தான். அது சிதம்பரத்துலேருந்து இங்கே வந்துடுத்து. அதே மாதிரி இன்னொரு விளக்கு எங்கேயோ சுற்றின்னு இருக்குது. அது 2 எப்போ வந்து மீட்டார்தோ அன்னைக்கு தான் களி அப்படிங்கிறத காசியிலேருந்து வந்த ஒரு மகான் மூலமாக இந்த உண்மையை தெரிஞ்சுட்டோம். ஒரு பெரியவர் வந்தார், ரொம்ப நேரம் இந்த விளக்கண்டையே பேசிட்டு இருந்தார். என்ன சுவாமி, என்ன இந்த விளக்கை பற்றி சொல்ல போறியான்னு கேட்டார். ஆமான்னு. அப்போ தான் சொன்னார், விளக்கை பற்றி என்னது பேசுகிற, அதை விட பெரிய விசேஷம் யார்கிட்ட பேசிட்டீர்கள் ரொம்ப நேரமான போது தான் சொன்னார். அப்போதைக்கு இப்போதே பேசுகிறேன்னு ஆழ்வாரே பாசுரம் பாடிட்டு போயிட்டார். அதனால் நான் இன்னைக்குன்றதை நான் இப்போவே அவர்கிட்ட இது பண்ணிவிடுறேன். அந்த காலத்தில் நான் என்னவா பிறக்க போகிறேனோ, அடுத்த ஜென்மத்தில் எதுவாக இருக்க போகிறேனோ, களி எப்போ வரப்போகிறதோ அதை நான் பார்க்க முடியாது, ஆனால் அந்த களி விளக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த களி விளக்க இங்கே இருக்காது. அது சிரவணத்துக்கு மட்டும்தான் ஏற்போம். திருவோண தீபம், திருவோணத்துக்கு திருவோணம் அதில் விளக்கு ஏற்போம். அது சிரவண தீபம்னு பேருங்க. அந்த விளக்கு இங்கே அதிசயமான விளக்கு. அதனால் இங்கே அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைஞ்சேன்னா துவாரபாலருக்கு மேலே எல்லா கோவில்லையும் லக்ஷ்மி தான் இருப்பார். ஆனால் இங்கே யோக நரசிம்மன் இருப்பார். பிரதோஷம் உண்டு, சுவாதி உண்டு. பானகம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு முதல்ல இவருக்கு ஆர்த்தி ஆன பிறகு தான் உள்ள தரிசனம். அது வரைக்கும் உள்ள தரிசனம் கிடையாது. பிரதோஷ காலத்திலெல்லாம் கூட வந்தேன்னா கூட தரிசனம் கிடையாது. நரசிம்மருக்கு முடிச்சுட்டு ஆர்த்தி ஆகி பானகங்கள்லாம் கொடுத்து விநியோகம்லாம் முடிஞ்ச பிறகு தான் உள்ள தரிசனம். அதே மாதிரி சுவாதிகம் பானகம் உண்டு. இந்த 2 காலமும் பானகம் உண்டு. இந்த பானகத்தை சாப்பிட்றவங்களுக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறத இந்த ஆண்டாள் கிட்ட ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் பேனர் இருக்குது. அதில் சித்தர்களே பாடியிருக்கா, அவளே சொல்லியிருக்கா. இந்த பானகத்தை வாங்கி சாப்பிட்றவளுக்கு அவளுடைய எந்தெந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இங்கே கருடனுக்கு விளக்கு போட்டால் என்ன புண்ணியம், துர்க்கியை வழிபட்டால் என்ன புண்ணியம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே சித்தர்களே பாடியிருக்கா. அவள் பாடின பாடலே அங்கே இருக்குது. அதை நீங்கள் அப்படியே படிக்க முடியாது, அப்படியே ஒன்றாலும் செல்லில் யாராவது ஒருத்தர் ஷூட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு அந்த போர்டு இருக்காங்க. ஆண்டாள்கிட்ட இருக்கு பாருங்கள், ஒரு பெரிய போர்டு. அதில் சித்தர்களே பாடின பாடல்கள் தான் அது. அதனால் எல்லா மகான்களுமே தரிசனம் பண்ண கோவில் தான் இது. இது வந்து ஆக்சுவலி இந்த கோவிலில் இந்தியாவிலேருந்து வருவா தரிசனம் பண்ணதுக்கு வர, ஃபாரின்லேருந்து வருவா மெடிடேஷன் பண்ணுறது தான். இட்டாலி, ஜெர்மனி, செக்கோஸ்லோவியா, ரஷ்யா இந்த கண்ட்ரியிலேருந்தெல்லாம் இங்கே வரக்கூடிய மக்கள்கள் நிறைய பேர் இருக்கா. ஒன்லி மெடிடேஷன் 4 hours 5 hours ஆகும். மெடிடேஷன்னா உடனே வந்துட்டு 5 நிமிஷத்தில் உட்காந்து போயிடுவானு இல்லை. மேட் எடுத்துன்னு வருவான், பாய் எடுத்துன்னு வந்து போட்டு உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு இப்போ வந்தான்னா அவன் எப்போ கிளம்புவான்னு நாங்கள் காத்துன்னு இருக்கிற அளவுக்கு அவன் தியானம் இது பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவன் போவான். அதனால் 4 hours 3 hours 4 hours அவன் பண்ணுவான். அதனால் ஃபாரினர்ஸுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். ஜெர்மனியினுடைய மேப் எடுத்தேன்னா ஜெர்மனியினுடைய மேப்பில் போயிட்டு ஒன்றா சர்ச் பண்ணி பாருங்க. அதில் ஜெர்மனி நாட்டினுடைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு அவன் வச்சுருக்கிற கோட் நேம் வந்து கருடா டெம்பிள்னு இருக்கும். கருடா டெம்பிள்னு போட்டேன்னா இந்த கோவிலை தான் காட்டும். இந்த கோவில், இந்த ரூட்டு, இந்த இது இடம் எல்லாமே. ஏன்னா ஜெர்மனிக்காரன் அவனுக்கு இந்த மலைமண்டல பெருமாள்ன்றது வாயில் நுழையல. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், கருடா டெம்பிள்னு போட்டு விட்டான். எல்லா இதுலேயும் கருடா டெம்பிள்னு போட்டேன்னா இந்த கோவில் தான்.
அதை சமீபத்தில் அவங்களும் பண்ணிட்டானுங்க. போன கவர்மெண்ட்டில் எடப்பாடி சிஎம்மாக இருந்தபோது இங்கே ஒரு ஒர்க் ஆர்டர் எடுத்திருந்தேன். ஜெர்மனிக்காரன் வந்து வேலை செஞ்சுருந்தான். அப்போ அந்த நேரத்தில் ஒர்க் ஆர்டர் வாங்கணும். அப்போ ஒர்க் ஆர்டர் வாங்குற போது அவனுடைய இதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு அவன் சிஎம் எல்லாம் உட்கார வச்சுட்டான். மீட்டிங் நடந்துட்டு இருக்குமா, சிஎம் உட்கார வச்சுட்டான். உட்கார வச்சுட்டு நேராக வெளியில் வந்தான். டிரைவரை கூப்பிட்டான்டா, கருடா டெம்பிளுக்கு போன வாடான்ட்டான். அன்னைக்குன்னு பார்த்து புது டிரைவர். அவன் என்ன பண்ணான், நேராக போனான் பார்சாதி கோயிலில் கொண்டு போய் நிறுத்திட்டான். இதோ இருக்கிறார் பாரு கருடான்ட்டு. அவனை விடுன்னு விடுறான். இது இல்லை, எனக்கு தெரியும் இது பண்ணி என்னுடைய பழைய டிரைவர் வர சொல்லுன்னு சொல்லி அப்புறம் பழைய டிரைவர் வந்து அந்த காரை எடுத்துட்டு நேராக வந்தான். வந்த பிறகு அப்போ தான் அவன் சொன்னான், அப்போ தான் அவன் விஷயத்த சொன்னான். எல்லாம் சிஎம்லாம் அங்கே செக்ரட்டேரியட்லேருந்து வர சுவாமி, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு முக்கியமான பயிலாம், இது பெருமாள் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக வந்திருக்காங்க. இங்கே பெருமாள்கிட்ட வச்சு ஒரு ஆர்த்தி, கருடன்ட்டு கொண்டு வந்து அந்த பையில வச்சு ஒரு ஆர்த்தி. இதுக்கப்புறம் தான் அவன் ஒர்க் ஆர்டர்லேயே சைன் பண்ணுறான், ஜெர்மன்கார். அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய பக்தி இந்த இடத்துல இந்த கோவிலுடைய இது இருக்கு பாருங்க. இது நடந்த ஒரு நிகழ்வே இது. அதனால் அவளுடைய இதில் ஜெர்மன்காரா இதெல்லாம் வந்து இதை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து கருடா டெம்பிள்னு வச்சுருக்காங்க கோவிலில். எனக்கு அவன் கொடுத்த கிஃப்ட்டு கூட இருக்குது. அது கருடருக்கு பின்னாடியே இருக்கும் அந்த ஃபோட்டோ. 6000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து போன ஒரு கருடன். கருடனே யோக நிலையில் இருக்கக்கூடிய, தியானத்தில் இருக்கக்கூடிய கருடன். அதுவும் என்னை வந்து சாதாரணமாக அவன் கொடுக்கல. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டா வந்தான். என்ன அங்கேனா ஓரமாக நின்று என்னை கூப்பிட்டான், இது யாருன்னா. எல்லாரும் ஆளாளுக்கு அவன் அந்த சித்தர் இந்த சித்தர்னு ஆளாளுக்கு சொன்னான். அவன் என்னட்ட அப்படி காமிச்சோன்னு சொன்னேன் கருடன். இந்த கரெக்டான ஆன்சர் நீ தான் சொன்ன, நீயே வச்சுப்ப இந்த ஃபோட்டோவன்னுட்டு போயிட்டான். அதனால் இது வந்து ரொம்ப பிரார்த்தனையான ஸ்தலம். இது ரொம்ப விசேஷமான. அதே மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு தனியாக சொர்க்க வாசல் கிடையாது, ஒரே வாசல் தான். ஏன் இந்த கதவு அப்படின்னா, அது அந்த கதவு இருக்கு இல்லையா, வெளியில் வாசல் இருக்கே, அந்த பெரிய கதவுக்கு 410 வயசாகும். அதனால் விஜயநகர ராஜாவினுடைய கதவு. அதனால் இங்கே தனி சொர்க்க வாசலை பெருமாள் ஏற்றுக்கவே இல்லை. நான் அந்த வாசல் வழியாக தான் வருவேன், அந்த வாசல் வழியாக தான் போவேன்னு. அதனால தான் இன்றைக்கும் ஒரு சில பத்திரிகைகள் இந்த கோவிலை பற்றி எழுதுகிற போது தினமும் சொர்க்க வாசல் வழியாக தான் வரும், சொர்க்க வாசல் வழியானால் இது பூலோக வைகுந்தம்னு அவளே எழுதிட்டு இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இது பூலோக வைகுந்தம் தான். அதனால் தினமும் சொர்க்க வாசல் வழியாக தான் போகணும், சொர்க்க வாசல் வழியாக தான் வரணும். இது பழமையான கதவுங்கிறதுக்கு அந்த கதவுலேயே செப்பு சாசனம் இருக்குது. அதுலேயே எந்த வருஷத்தில் இது பண்ணேன்னு சொல்லி அதிலேயே பதிவு பண்ணியிருக்கா. அதையும் பார்த்துட்டு அதனால் விஜயநகர ராஜாவும் இங்கே அதிகமாக இது பண்ணால். அதே மாதிரி இதில் வந்து ராஜாக்களில் யார் யார் வழிபட்டிருக்காங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய பாட்டன் விஜயாலய சோழன். விஜயாலய சோழன் இங்கே வந்த ஸ்தலம். வந்ததோடு இல்லாமல் சதி திட்டம் தீட்டின ஸ்தலம். இங்கே தான் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா தெரியும், தக்கோல படையெடுப்புன்னு ஒரு படையெடுப்பு நடக்கிறது. அந்த தக்கோல படையெடுப்பு எப்படி நடக்கிறதுனாக்க, புதுக்கோட்டை தளபதி ராஜநாராயணன் தலைமையில் நடக்கிறது அந்த சதி திட்டம். அது சதுரங்கப்பட்டினம் மலைமண்டல பெருமாள் கோவில் மலையில் உட்கார்ந்து இந்த டிஸ்கஸ் நடக்கிறதுங்கிறதையும் இங்கே தான் அந்த இது நடக்கிறது. இந்த கோவிலில் தான் அந்த டிஸ்கஸ் நடக்கிறது. முடிஞ்ச உடனே பின்புற வழியாக போய் பல்லவ சாம்ராஜ்யத்தை முறியடித்து சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவுறான். அந்த சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவி வந்த உடனே அந்த எப்போவுமே அந்த இதில் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பா இல்லையா. அப்போ இந்த புதுக்கோட்டை ராஜநாராயணனுடைய இதில் ஜெயிச்சதுனால இந்த ஊருக்கு ராஜநாராயண பட்டணம்னு பேரையே வைக்கிறான். அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வருது பாருங்க.